உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், மகர ராசிக்கு இந்த 2026 குரு பகவான் கொட்டி கொடுப்பாரா? இந்த குரு பயிற்சியில் கொட்டி கொடுப்பாரா? பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான போராட்டங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு மனதார எல்லாரையும் வாழ்த்தக்கூடிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசி. மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குரு பகவான் பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் நம்முடைய மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்கிறார். எல்லா விதமான ஏற்றமும் எல்லா விதமான மாற்றமும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மகர ராசினியர்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். பல ஏழ்றைகளை சந்திச்சிட்டாங்க. 7.5 வருஷமாக இவங்க சந்திக்காத ஒரு செயல்பாடு கிடையாது. யாரெல்லாம் ரொம்ப நம்பினாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான ஒரு வாழ்க்கையை, போராட்டத்தை கொடுத்துட்டாங்க, ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மகர ராசிக்காரங்க பக்குவப்பட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தருணம் தான் இந்த தருணம். ஒரு நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு என்ன சொன்னால், தொலைந்ததெல்லாம் தொல்லையானது, கிடைப்பதெல்லாம் வெற்றியானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது. இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிறப்பாக இருக்க போகுது. இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி எடுக்கிறாங்க. முயற்சி எடுத்தவங்க 60% அவங்களால கொண்டு போக முடியுது. 60-70 கடந்த போது பிரச்சனையை சந்திச்சிடறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இனிமேல் இவங்க எடுக்கிற முயற்சியில் ப்ரொஃபைட்டாக சாதனை புரியக்கூடிய சிறப்பான வருடம். அதே போல் மகர ராசிக்கு 11ஆம் இடத்தை குருபகவான் பார்க்கறதுனால ஒரு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். பதவி உயர்வு உண்டு. ஒரு வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. மகர ராசி மாணவர்கள் படிப்பிலையும் சரி, விளையாட்டு போட்டியிலையும் சரி, முதன்மையான மாணவன் என்று மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் சந்தோஷம் 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 சொல்லலாம். மொத்தத்தில் இவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க குரு பயிற்சியில். சார், இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்கு சார் இந்த குரு பயிற்சியில்? அதாவது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். திருமணம் முடியல நினைக்கிறவங்களுக்கு திருமணம் ஃபஸ்ட்டு முடியும். திருமணம் முடித்து பிரிவில் இருக்கக்கூடிய உறவுகள் ஒன்றிணைவதற்கான பாக்கியம். திருமணம் முடித்து பிரிவானவர்கள், பிரிவு சந்திச்சிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டோம், மேபி எனி ஒன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய பாக்கியம் உண்டு. அதே போல் இவங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரி, இளைய சகோதரன், சகோதரி அவர்களுக்கு திருமணம் முடிஞ்சால் எனக்கு சந்தோஷம் நினைக்கிற மகராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் பிரிந்த உறவுகள் ஒன்று இணையும். குடும்பத்தால் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. கஷ்டம் மட்டுமே வாழ்நாளிலிருந்து இப்போ வரையும் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துக்கிருக்கேன், நான் சிறு வயதிலிருந்தே போராடிக்கிருக்கேன் அப்படிங்கிற நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு போராடினது போதும்பா, இனிமே உனக்கு மகிழ்ச்சியை தரேன்னு சொல்லி குரு பகவான் அவருடைய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து எல்லா விதமான விஷயங்களும் மகத்துவமாக இருக்கக்கூடிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசியாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும். ஓகே சார். இப்போ இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி வழிபாடு நம்ம சொல்லலாம் சார்? நம்மளுடைய மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள். சோதனையை சந்திச்சு இருக்கனால இப்போ குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை தாண்டி இன்னும் இவங்களை பாதுகாத்துக்குள்ள, இவங்களுக்காக வாழ, சுயநலமாக வாழ, இவங்க சிறப்பாக வாழ, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பசாமியோடைய அருள் இவங்களுக்கு வேண்டும். இவங்க கருப்பசாமியை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா கருப்பசாமியோட முழு சக்தி இவங்களுக்கு கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் சரி, தூக்கி போட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். மகர ராசி மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்திக்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக குரு பயிற்சி மூலமாகவும் கருப்பசாமியோடைய அருள் மூலமாகவும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமை உண்டு. சார், இப்போ இவங்களுக்கு மகரத்துக்கு மதிப்பெண் சொல்லும்போது என்ன மாதிரியான மதிப்பெண் கொடுக்கலாம் 100க்கு? நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு குறைந்தது 90% கொடுக்கலாம்.
90% குரு பகவான் ஒரு நல்ல ஒரு குதூகலமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் மகர ராசிக்கு கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சார் இப்போ மொத்தத்தில் இந்த மகரம் அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எந்த மாதிரியான மகரம் சிகரம் தொடும். சார் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளைக்கலர் வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குரு பகவான் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாரோடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு.
இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க? அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க. ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.